அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான மசால் வடை ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ கடலைப்பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, வடை நல்லா இருக்காது. ரொம்ப குறைன்னு அரைச்சிங்கனாலும் எண்ணெயில் போடும்போது வடை உதிர்ந்து போயிடும். இந்த மாதிரி அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சோம்பு, மிளகாய், இஞ்சி 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அடுத்ததாக இது கூட 5 பல் பூண்டு சேர்த்து ஜஸ்ட் 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம். இப்போ இதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே மல்லித்தலை, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை கிராம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ காட்ட முடியல. இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. அதை வடை மாதிரி தட்டி ஆயிலில் பொரிச்செடுக்க வேண்டியது தான். வடையை எண்ணெயில் சேர்த்தோடனே திருப்பி விடாதீங்க, வடை உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்மளோட மசாலா வடை பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.